என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரே சண்டைங்க. எப்போ பார்த்தாலும் சேனல்ல ப்ரௌனி வீடியோ தான் போட்டுட்ருக்க. நம்ம வந்து கேக்கில தான் அந்த சேனலே ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா, இப்போ வர்றது ஃபுல்லா ப்ரௌனி வீடியோ. ஏதாச்சும் கஸ்டமர் கேக் கேட்கும்போது, கேக் மாடல் வந்துட்டு சேனல்ல இருக்கும். வேணா பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா, சேனல பார்த்துட்டு வந்து அவ்வளவுமே ப்ரௌனி வீடியோவா தான் இருக்கு. கேக் வீடியோவே தேட தேட கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. "நீ என்னால கேக் வீடியோஸ் அப்லோட் பண்ணு." அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து அதிகமாக இப்போ கேக் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதே இல்லை. அதில் ஒரு ரீசன் எதுக்காக அப்படின்னா, ஆம், வந்த மாடலே தான் திருப்பி திருப்பி கேட்குறாங்க. நம்ம அதை திரும்ப திரும்ப சேனலில் ஷேர் பண்ண முடியாது. இன்னொரு ரீசன் என்னென்னா, எனக்கு பொறுமை இல்லை. ஏன்னா ப்ரௌனி வந்து கட் பண்ணும்போது நம்ம ஒரு கிளிப் மட்டும் எடுத்தால் போதும். ஆனால் கேக்குக்கு அப்படி இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாட்டே ஒவ்வொரு இது பண்ணும்போதும் ஒவ்வொரு கிளிப் திரும்ப திரும்ப எடுக்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அதனால் அந்த பொறுமை இல்லாதனால செஞ்சோமா, கஸ்டமருக்கு குடுத்தோமா, அந்த மாதிரியே தான் முடிஞ்சு போயிட்டு இருந்துச்சு. ஆனா, இப்போ ரீசெண்டா தான் இந்த கேக் ஆர்டர் வந்திருந்துச்சு. இதில வந்து கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க்கும் இருக்கு. அதுக்கப்புறமா நம்ம சேனல்ல இல்லாத மாடல். அதனால நம்ம இந்த இது ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவுமே எடுத்து வச்சிருந்தேன். கேக் வந்துட்டு பார்க்குறதுக்கு இது ஒரு மாரி ஒரு ஸ்கை ப்ளூ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா? ஆனா இது ஸ்கை ப்ளூ கிடையாது. டர்க்கிஷ் கிரீன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அந்த கலர் தான். அத வச்சு கேக் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அதுக்கு மேல வந்துட்டு சின்ன சின்னதா ஐஸ் ப்ளூ கலரில் வந்து லைன் போட்டு எடுத்துகிட்டு ஒரு மார்பிள் ஃபினிஷிங் வர்றதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஐசிங் எல்லாம் பண்ணி முடிச்சப்புறம் தான் பார்த்தேன், அதில் ஒரு பபிள்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதையுமே எடுத்துகிட்டு லைட்டாக க்ரீம் அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஷார்ப் எட்ஜஸ் வர்ற மாதிரி கேக்கை முடிச்சு எடுத்தாச்சு. இப்போ கேக் டெலிவர் பண்ணுற டைமில் நான் வந்து ஃபாண்டன்ட் ஒர்க்குமே வச்சுட்டேன். ஏன்னா ஃபாண்டன்ட் ஒர்க்கெல்லாம் நம்ம வச்ச அப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதனால் டெலிவர் பண்ணுற டைம் தான் எல்லாமே வைக்கணும். இதில் வந்து கொஞ்சம் கார் தான் கஸ்டமர் வச்சு கேட்டிருந்தாங்க. காரும், க்ளவுட்ஸும், அப்புறம் 1, 2 ஸ்டார். முன்னாடியெல்லாம் சுத்தமாக எனக்கு இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் செய்கிறதுக்கு பொறுமையே இருக்காது. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. இந்த ப்ரௌனி செய்து 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 இப்போ அந்த ஃபாண்டன்ட் ஒர்க் செய்யும்போது ஏதோ கொஞ்சம் ரிலாக்ஸிங்காக இருந்த மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப பொறுமையாக இருந்து செய்தேன். இன்னொன்று என்னென்னா, இது செய்கிறதுமே ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நம்மகிட்ட வந்து கார் மோல்டு இருக்கிறனால அதை வச்சு அப்படியே கட் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் ஒரு வேளை கேட்கலன்னா ப்ரௌனி ஆர்டர் பண்ணோன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பாய்.